நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனைவியை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில், லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் குணம் சார்ந்த மனைவி தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அதே போல் அந்த 7ஆம் பாவகம் எந்த திசையை காட்டுகிறதோ அந்த திசையிலிருந்து தான் உங்களுக்கு மனைவி வரும். 7ஆம் வீட்டு அதிபதி எந்த இடத்துல நிற்கிறாரோ, ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி நிற்கிற திசை, அந்த திசையிலிருந்து உங்களுக்கு மனைவி அமையலாம். சரிங்களா? சரி, அந்த 7ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ உங்கள் மனைவிக்கு அத்தனை உடன்பிறப்புகள் இருப்பாங்க. அதே போல் அந்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு நல்ல வசதியான மனைவி கிடைக்கும். சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மனைவியை நீங்கள் எந்த மாதிரி கவனிச்சுக்கிறீங்களோ அப்படிங்கிறத வச்சு அந்த 7ஆம் இடத்தை இறைவன் உங்களுக்கு தலை விதிப்படி, அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்தை எங்கே வச்சுருக்காரு பாருங்க. ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது சத்ரு ருண ரோக சத்ருஸ்தான், ருண ரோக சத்ருஸ்தான். நோய், கடன், எதிரி, வம்பு, பிரச்சனைகள், அடிதடி, சரிங்களா, இந்த மாதிரி சில விசேஷங்கள்லாம் 6ஆம் இடத்துல இருக்கு. 7க்கு அடுத்து 8ஆம் இடத்தை பாருங்க. அது இதுக்கு மேலே ஒருபடி மேலே வம்பு, வழக்கு, ஆயுள். நீங்கள் மனைவியை நல்லா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கும். அப்போ ஆயுள், வம்பு, வழக்கு, அவமானம், கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகள், இப்படி பல வில்லங்கங்களை கொண்டது அந்த 8ஆம் இடம். 6ஆம் இடமும் வில்லங்கம், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், 8ஆம் இடம் வில்லங்கமான ஸ்தானம். அப்போ 2 பக்கமும் உங்களுக்கு வில்லங்க இருக்காங்க, நடுவில் மனைவி இருக்குது. இந்த மனைவி ஸ்தானமான 7ஆவது ஸ்தானம் இவங்க 2 பேருக்கு மேலே அது மாரக ஸ்தானம். அதாவது மாரக ஸ்தானம்ங்கிறது மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ மனைவி கையில் எப்பேற்பட்ட சாவியை கடவுள் கொடுத்து வச்சுருக்காரு பாருங்க. அதனால் மனைவியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா நடந்தீங்கன்னா இந்த 6, 8ல் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, பிரச்சனை, அடிதடி உங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, மனைவியை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இவங்க அவங்களுக்கு மனைவி பாதுகாப்பாக நிற்கிறாங்க. இந்த 2 வில்லைங்கள மனைவி கையிலேயே மாரகஸ்தானம் இருக்குது. சரிங்களா? அதனால் நல்லா மனைவியை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையானதை, குடும்பத்துக்கு தேவையானதை நீங்கள் பொறுப்பான முறையில் இருந்து உங்கள் குடும்பத்தை கவனிச்சிங்கன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு சொர்க்கமாக தெரியும். சரிங்களா? அது 7ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய சொர்க்கமாக மாறிடும். ஏன்னா பக்கத்தில் நரகம். கொஞ்சம் இங்கிட்டு போனீங்கனாலும் பள்ளம், இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு குதிரை பள்ளம், அங்கிட்டு யானை பள்ளம். 6ஆம் இடம் குதிரை பள்ளம், 8ஆம் இடம் யானை பள்ளம். விழுந்தால் மீற முடியாது. அதனால் நீங்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.